வண்ணம் மாங்கல்யமானது அனைவரிடத்திலும் வர உள்ளது. ஆகவே பக்தர்கள் அவரவர் பிரார்த்தனைகளை பரமேஸ்வரனை மனதில் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு மாங்கல்யத்தை தொட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணே நந்தி கல்யாணமானது திருமங்கல தாரணமானது இப்பொழுது நடைபெற உள்ளது. அதற்காக தான் நாம் 2-3 மணி நேரமாக அந்த நந்தி கல்யாணத்தை பார்த்தா முது கல்யாணம் நடக்கும் என்பதை கட்கோடி பார்க்காம ஆசையாக எல்லாரும் வந்திருக்கோம். இந்த தருணத்தில் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. நந்தியை சொல்றத நமக்கு என்னென்ன வேண்டுதல் இதெல்லாம் முடிஞ்ச பூஜைகளை பார்த்தாலே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். எல்லாரும் நல்லா பேசுனாங்க. இந்த ஜென்மால நம்ம கடவுளுடைய கல்யாணத்தை இந்த கண்ணால பார்க்கிறோம். எத்தனை ஜென்மா இருக்க போறோம்னு தெரியல. அந்த உருவாக்கி கொடுத்த மாத்தூர் நகரத்தார்களுக்கு இந்த தருணத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நந்தி கல்யாணத்தை உபயதாரரானது சொக்கலாபுர சுப்பிரமணிய செட்டியார் மீனாட்சி குடும்பத்தார்களுக்கும் குறிப்பிரி அண்ணாமலை சேகர் செட்டியார் மீனாட்சி குடும்பத்தார்களுக்கும் இந்த புண்ணியமானது மிக அதிகமாக கிடைக்கப்படுகிறது. ஏன்னா அவர்கள் தான் தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக இந்த சுகதாபா அவர்களை நந்திகேஸ்வரனுடைய உற்சவமூர்த்தி இந்த கோவில் எழுந்துள்ள செய்து தொடர்ந்து 4 ஆண்டாக இந்த திருமண விழாவை மிக சீரும் சிறப்பும் நடைபெற்றுக் கொண்டு இறைவனர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 25 ஆண்டிலே நம்ம எல்லோரும் சந்தித்து மிகப்பெரிய அனைவருக்கும் புண்ணியமான காரியத்தை இவர்கள் இந்த குடும்பத்தார் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த குடும்பத்தாருக்கு நம்ம எல்லாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நந்தி அருளாலே நாடமான் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாலே என் செய்யும் நாட்டினில் நந்தி அருளாலே நந்தியே வழிகாட்டவே வழிகாட்டியாக அமைத்து நமக்கு குடும்பத்துல அந்த திருமண விழாவை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தருமாறு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிருங்க. இந்த நம்ம பார்வதி பதவின்னு சொன்னா இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நந்திகேஸ்வரர் சிவபெருமான ருத்ரமுத்து சொல்லக்கூடிய பல கோடி ஜபம் பண்ணி அந்த நந்திய பெருமான் வந்து நந்திகேஸ்வரர் அந்த திருவாரத்தை பெற்று கைலாயத்துல முதல் கரமான அந்த பதவியை பெற்றாரு. அதனால நம்ம பார்வதி பதவியை சொன்னோம்னா கைலாயத்துல நாகால சொன்னோம்னா கைலாயத்துல மணியடிக்க சொல்லுவாங்க. இந்த 2 மணி நிலையிலே திருமணம் நடைபெறுவது. எல்லாரும் பார்வதி பதவியை சொல்லணும், மகாதேவான்னு சொல்லுங்க. தென்னாவுடைய சிவலிங்கம் சொன்னா எல்லாத்தையும்
தருணத்தில் இந்த பாக்கியத்தை நமக்கு இந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி தருவாங்க. நன்றி சொல்லும் விதமாக இப்ப சொல்லும் போது நம்ம பார்வதி தேவதையை அழகமாக வெண்ணி முழங்கும் இந்த இடத்துல அப்படி தெய்வீக தன்மையானது உருவாக்கும். நம்ம பார்வதி தேவதையே நந்திகளையானது திருமங்கல் தாரணமானது இப்பொழுது நடைபெற உள்ளது. அதற்காக தான் நாம் 2-3 நேரமாக அந்த நந்தி கல்யாணத்தை பார்த்தா முது கல்யாணம் நடக்கும் என்பதை கட்கோடி பார்க்காம ஆசையாக எல்லாரும் வந்திருக்கோம். இந்த தருணத்தில் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க நந்தியேஸ்வரரை. நமக்கு என்னென்ன வேண்டுதல் எல்லாம் முடிஞ்ச பூஜைகளை பார்த்தாலே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். எல்லாரும் நல்லா பேசுனாங்க. இந்த ஜென்மால நம்ம கடவுளுடைய கல்யாணத்தை இந்த கண்ணால பார்க்கிறோம். எத்தனை ஜென்மா இருக்க போறோம்னு தெரியல. அந்த உருவாக்கி கொடுத்த மாத்தூர் நகரத்தார்களுக்கு இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நந்தி கல்யாணத்தை உபயதாரானது சொக்கலாபுர சுடலங்கி செட்டியார் மீனாட்சி குடும்பத்தார்களுக்கும் குறிப்பிரி அண்ணாமலை சேகர் செட்டியார் மீனாட்சி குடும்பத்தார்களுக்கும் இந்த புண்ணியமானது மிக அதிகமாக கிடைக்கப்படுகிறது. ஏன்னா அவர்கள் தான் தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக இந்த சுகதாபா அவர்களை நந்திகேஸ்வரனுடைய உற்சவமூர்த்தி இந்த கோவில் எழுந்துள்ளல் செய்து தொடர்ந்து 4 ஆண்டாக இந்த திருமண விழாவை மிக சீரும் சிறப்பும் நடைபெற்றுக் கொண்டு இறைவனர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 25 ஆண்டிலே நம்ம எல்லோரும் சந்தித்து மிகப்பெரிய அனைவருக்கும் புண்ணியமான காரியத்தை இவர்கள் இந்த குடும்பத்தார் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த குடும்பத்தாருக்கு நம்ம எல்லாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நந்தி அருளாலே நாதமாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாலே என் செய்யும் நாட்டினில் நந்தி அருளாலே நந்தியே வழிகாட்டவே செய்தேனே, நந்தி அருளாலே வழிகாட்டி செய்வாரே. இந்த தருணத்தில் நந்திய பெருமாள் நம்முடைய பிரார்த்தனைக்கு வழிகாட்டியாக அமைந்து நமக்கு குடும்பத்தில் அந்த திருமண விழாவை அவர்களை நமக்கு ஏற்படுத்தி தருமாறு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிருங்க. இந்த நம்ம பார்வதி பதவின்னு சொன்னா இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நந்திகேஸ்வரர் சிவபெருமான ருத்ரம் என்று சொல்லக்கூடிய பல கோடி ஜபம் பண்ணி அந்த நந்திய பெருமான் வந்து நந்திகேஸ்வரர் அந்த திருவாரத்தை பெற்று கைலாயத்தை முதல் கரமான அந்த பதவியை பெற்றாரு. அதனால நம்ம பார்வதி பதவியை சொன்னோம்னா கைலாயத்தில் நாகாலம் சொன்னோம்னா கைலாயத்தை மணி அடிக்க சொல்லுவாங்க. இந்த 2 மணி துறையிலே திருமணம் நடைபெறுவது. எல்லாரும் பார்வதியை பதவியை சொல்லுமா மகாதேவான்னு சொல்லுவேன். எல்லாருடைய சிவனையை போட்டு சொன்னா எல்லாத்தவருக்கு இறைவா போட்டுன்னா வாயார பல கதைகள் பேசியிருக்கோம். அந்த வாயார இந்த தருணத்தில் இந்த பாக்கியத்தை நமக்கு இந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி தருவாங்க. நன்றி சொல்லும் விதமாக இப்ப சொல்லும் போது நம்ம பார்வதி வெண்ணி முழங்கும்
வேண்டும். இந்த இடத்துல அப்படி தெய்வீக தன்மையானது உருவாக்கும். நம்ம பார்வதி பதையே
नंकुलोपेदं सुगंधं सुमनोगरं उपमाग्रामयामि माद्वेर्गावो भवन्तु ओम ईशानाय देवाय नमः ईशानस्य देवस्य वन्दे नमः ओम पशुपतेर् देवाय नमः देवस्य भक्ति नमः रुद्राय देवाय नमः रुद्रदेवस्य भक्ति ओम नमः रुद्राय देवाय नमः रुद्रदेवस्य भक्ति ओम नमः भीमाय देवाय नमः रुद्रदेवस्य भक्ति नमः महादेव देवाय नमः देवस्य भक्ति नमः वेदानवेदनन्दिकेश्वरमूर्तये नमो नमः नानाविध परिमलपत्रपुष्पाञ्जलिं समर्पयामि नागवल्लेदने रदं गर्भोदधुतं यज्ञं दापोलं मृदगेज्ञनां नारीगर्भिण्डध्वजगदले प्रदापोलं निवेदयामि योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् प्रजवान् भवति रमाबाबां पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति देवं वेद आदवान् भवति जो वेदानुश्वर प्रोक्ता वेदान्तेन प्रतिष्ठिता ईश्वरमूर्तये नमो नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि ॐ वेदने गृह्णादाभ्यदादने षण्णादे वेदपट्टजापोपमन्दवीदने परमशिववदुडी पादमा कामकोडी மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகரும் எண்ணி உலகம் Lord,